எனக்கு மனைவி அழைச்சி சனிக்கிழமை வீடு வரல. ஆமா, பர்ச்சேஸ் பண்ண போகணும். எங்க போகணும்? ஜிஆர்டி போகணும். எதுக்கு? ஒரு ரொம்ப நாளா ஒரு தோடு பிஞ்சிரிஞ்சு மாத்தணும். நான் பேசாம கள்ளக்குறிச்சி வழியா தான் வர, ஒரு பாக்கெட்டை வாங்கி அடிக்கிறேன், 10 லட்சத்தை வாங்கிக்கணும்னு சொல்லி சத்தியமா சொன்னேன். அப்படி ஆக்கி விட்டாங்க. எங்க பாக்கெட் சாரை குடிச்சா 10 லட்சம்னு தெரிஞ்சா நான் கூட பிளான் பண்ணேன். இந்த சாகர நிலைமை, இந்த ரமணா படத்துல விஜயகாந்த் வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் செத்து போன பணத்தை எடுத்து வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்க மாதிரி தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்கிற வச்சு ஐசியூல இருக்காருங்க. சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு பரபரப்பா அங்கிட்டு குளுக்கோஸ் பாட்டில் மாத்துவாங்கல்ல, அது மாதிரி நடந்து காசு வாங்கி கொடுப்பார்ல. அதே மாதிரி நம்ம புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செத்துருவாரு, அடுத்த மாசம் செத்துருவாருங்க அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 பேர் ரொம்ப மோசமான வறுமையில செத்துருவோம் அப்படின்னு இந்த ரம்மி சர்க்கிள்ல சாகக்கூடியவங்க அப்படின்னு சாகர நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு 100 பேரை கூட்டு போய் எங்க ஊர்ல நானே வடிச்சு அந்த 100 பேருக்கு கொடுத்தோம்னா எப்படி வச்சாலும் ஒரு 10 கோடி கிடைக்கும்லக்கா. 100 பேர்ல 10 கோடி. அந்த 10 கோடியை வாங்கிட்டு ஒரு 6 மாசம் குண்டச்சடத்துல உள்ள இருப்போம் நம்ம வடிச்சுட்டு. ஏன்னா தமிழ்நாடு அரசு அப்படி ஆயிடுச்ச. இப்ப என்ன தூண்டான்னா, நீ சாராயம் வடிச்சு 100 பேர் செத்தா நாங்க 10 கோடி கொடுப்போம், அந்த 10 கோடி அவன் வழக்க நடத்திக்கன்னு சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு இவனே ஊக்குவிக்கிறான். கண்ணுக்குட்டி வித்தது கள்ளச்சாராயமா? அப்ப இந்த கருணா போட்ட குட்டி வித்தது நல்ல சாராயமா? அது கண்ணு குட்டி, இது கருணா குட்டி, கருணாநிதி போட்ட குட்டி. அவர் வித்தா அது கள்ளச்சாராயம், ஐயா வித்தா அது நல்ல சாராயம். அவரு என்ன இதுல மண் மூட்டையில போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு, இவர் சோஃபால போட்டு வித்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கு பேர் என்ன? சாராய வியாபாரி ஸ்டாலின். டாஸ்மாக்ல 48,000 கோடி வருமானத்தை வைத்து நடத்துகிற இந்த அரசு எப்படிப்பட்ட நல்ல அரசாக இருக்க முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. அதுலயா நல்ல சாராயம் கிடைக்குதா? உலகத்திலே எல்லா நாட்டிலையும் கோதுமையில சாராயம் தயாரிக்கிறான், உருளைக்கிழங்குல சாராயம் தயாரிக்கிறான், அரிசியில சாராயம் தயாரிக்கிறான், திராட்சையில சாராயம் தயாரிக்கிறான். உலகத்திலே கரும்பு சக்கையில சாராயம் தயாரிச்ச ஒரே கேடுகட்ட கூட்டம், கேடுகட்ட மாடல் நம்ம திராவிட மாடல் தான். அதுலயும் இப்போ ஒண்ணு, நாங்க எங்க அண்ணன் சீமான் வந்து இந்த 7ஆம் அறிவு படத்துல ஸ்ருதிகாசை வந்து குடுவைக்குள்ள போட்டு போய் திரும்ப மாத்திர மாதிரி, டேய் நீ பறையன்னு சொன்னா தாழ்ந்திருக்காடா, பறையண்டா என்ன நில்லடா என்று உயர்த்துறாரு. நீ புலித்தேவன் வாரிசுடா, நீ மருதுபாண்டி வாரிசுடா, நீ அழகமுத்துக்கோன் வாரிசுடா, நீ தீரன் சின்னமலையின் வாரிசுடா, நீ பண்டார வன்னியன் வாரிசுடா, நீ வெண்ணி காலாடி வாரிசுடா. நீ எங்களை அப்படியே உசுப்பேத்துறாரு. நீ உத்தராமணித்தர் பரம்பரை விட்டுறாத, நீ காமராஜர் பரம்பரை விட்டுறாதன்னு ஏத்துறாரு. அவன் இந்தா நீ வீரன், ஏத்திட்டு போச்சு. இம்புட்டு காண்டும் 13 வருஷம் கத்துனது பொத்தமா ஒரே வீரன்ல. ஆமா தளபதி ஸ்டாலின், ஆமா 3 வருஷம் தளபதி அப்படின்ட்டு பேரா. முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. நாங்க எதுக்கு வீரத்தை வச்சா அவன் பாட்டிலுக்கு வீரத்தை வச்சிருக்காங்க. வீரன் ஒரு பாட்டில் அறிமுகப்படுத்தாங்க தமிழ்நாட்டுல. இப்ப ஐயா வந்து கத்துறாரு போற, அது யாரு? அவர் உண்மையில வீரன், ஆனா உள்ள போயிருக்கிறதும் வீரன். வீரம் போனதுனால சோரம் போயிருச்சு. அந்த சோரம் போன தமிழினத்தை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இது தேர்தல் களமாக நாங்கள் பார்க்கல. இந்த மேடை என்பது ஒரு அரசியல் மேடையாக பார்க்கல. இது ஒரு அறிவார்ந்த மேடையாக, ஒரு அறிவியல் மேடையாக, தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சி கூட்டம் என்பது மாலை நேர அறிவியல் வகுப்பாகத்தான் பார்க்கிறேன். ஒரு கட்சி தலைவன் இந்த நிலத்திலே மண்ணுக்காக, மலைக்காக, காடுகளுக்காக பேச முடியாத அணிலுக்கும் சிட்டுக்கும் அரசியல் செய்கிற ஒரே தலைவன் இந்திய நிலப்பரப்பு எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவரை விட்டுவிடாதீர்கள். விஜயகாந்த் போன போது டிசம்பர் மாதம் எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள். நல்ல தலைவருங்க, அருமையான தலைவருங்க. எப்படி எதிர்த்து பேசினாரு. கருணாநிதி ஜெயலலிதாவையும் போல்டா எதிர்த்தாருங்க. வீட்டுக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாருங்க. அவரை விட்டுட்டங்கன்னு. விஜயகாந்த் செத்த பிறகு அவரை விட்டு விட்டோம் என்று வருத்தப்பட்டீர்கள். இருக்கும் போதே ஒரு தலைவனை விட்டு விடாதீர்கள். விஜயகாந்திற்கு பிறகு இந்த நிலத்திலே சமகாலத்திலே ஒரு நேர்மையான தலைவன் வந்திருக்கிறார். உங்களுடைய அண்ணன், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். போன பிறகு அழுது புலம்பி பயன் இல்ல. வாழும் நல்ல கண்ணு ஒருத்தர் சாட்சியா இருக்காரு. அவர் அரசியலுக்கு நேரடியா இல்ல, களத்தை விட்டு வெளியேறிட்டாரு. ஆனா ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப கண்ணியமானவர். ஆனா நம்ம காலம் கடந்து நல்லவர்னு சொல்லக்கூடாது. இருக்கும் போதே அந்த நல்லவருக்கு வாய்ப்பை வழங்கணும்.